சாய்ராம். இன்றைய நாளுக்கான பிரார்த்தனை. நாளுக்கு நாள் நம்மளுடைய பிரார்த்தனையோட வேகம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. எல்லா விதமான கஷ்டங்களையுமே தூக்கி எறிஞ்சு ஒரு நிம்மதியான வாழ்க்கை சாயப்பா நம்ம எல்லாருக்குமே கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு ஒவ்வொரு நாள்லேயும். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நாள் காலையில் எந்திரிச்சதுக்கு அப்புறமும் ஒரு விதமான நெகட்டிவ் தாட்ஸ் வரதான் செய்யும். அந்த நெகட்டிவ் தாட்ஸை நம்ம எப்படி தாண்டி போகலாம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம இருந்த மோசமான நிலைமையை பார்த்து அந்த இடத்த விட்டே நம்ம தாண்டி வந்துட்டோம். இந்த இடத்த விட்டு தாண்டி போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பாசிட்டிவான ஒரு வழியில் லைஃப்பை ஒவ்வொரு நாளும் எடுத்துகிட்டு போகலான்ற ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கிட்டோன்னா நிச்சயமாக அந்த நாள் ஏதாவது ஒரு வழியில் நம்மளுக்கு பெட்டராக மாறுன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமும் புதுசாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம உலகத்தில் நிறைய உயிரினங்கள் இருக்குது. அந்த உயிரினங்களில் காலையில் உயிர் நைட்டு உயிர் போகக்கூடிய உயிரினங்களும் நிறையா இருக்குது. அப்படிப்பட்ட அந்த உயிரினத்துக்கே அந்த ஒரு நாள் ஃபுல்லாக இந்த பூமியில் வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது மனுஷங்களாக இருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளோட வாழ்க்கையில் பெட்டராக்கிட்டே இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நேற்று பண்ண தப்பை இன்றைக்கி பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கிது. நாளுக்கு நாள் நம்மளோட வாழ்க்கையினுடைய ஒரு விதமான சுபாவத்தை நாளுக்கு நாள் நம்ம மேம்படுத்திக்கிட்டே இருக்கணும். அந்த மேம்படுத்துதலை நம்ம நாளுக்கு நாள் கட்டுப்பாடோடு வச்சு கடைப்பிடிச்சிக்கிட்டே இருந்தோன்னா நிச்சயமாக நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் தாட்ஸ் அதிகமாகும். கடவுள் குடியிருக்கக்கூடிய மனசாகவும் உடம்பாகவும் மாறும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த விதமான ஒரு பாசிட்டிவ் தாட்ஸோட இன்றைய நாளுக்கான பிரார்த்தனை என்னன்றதை பார்க்கலாம். முதலாவதாக அனோஜ் வினோதினி, என்னோட சிஸ்டர் அண்ட் பிரதருக்கு நல்ல லைஃப் அமையணும், அதே மாதிரி வெட்டிங் தள்ளி போயிட்டே இருக்குது, எல்லா சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ்க்கும் சாயப்பா ஆசீர்வாதத்தில் வெட்டிங் நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இவங்களுடைய வேண்டுதல் கேட்ட மாதிரி சீக்கிரமாக இவங்க எதிர்பார்க்குறவங்களுக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். காளீஸ்வரின்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, எனக்கு நெக் அண்ட் ஷோல்டர் பெயின் இருக்குது, சரி பண்ணணும், அண்ட் எங்கள் ஃபாதர் மதர் ஹெல்த் இஷ்யூஸ், மை ஹஸ்பண்ட் ஜாயின் மீ ப்ளீஸ் ப்ரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு நெக்லேயும் ஷோல்டர்லேயும், அதாவது கழுத்து பகுதியிலையும் தோல் பட்டையிலையும் வலி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, சரியாகணும்னு. அவங்களோட அப்பா அம்மாவுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அந்த விதமான ஹெல்த் இஷ்யூஸுமே ரெடி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய கணவர் கூடிய சீக்கிரத்தில் இவங்க கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக எந்த விதமான இடையூறுகள் இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே தாண்டி இந்த எல்லா விஷயமுமே மிகவும் சந்தோஷம் தரக்கூடிய விஷயமாகவும் நிம்மதி தரக்கூடிய விஷயமாகவும் நடந்து தீரணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக கார்த்திக், இவங்களுடைய ஒரு வேண்டுதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான வேண்டுதல், எல்லாருமே கொஞ்சம் தெளிவாக கேட்டுக்கோங்க. அதாவது அவங்களுக்கும் அவங்களோட ஒய்ஃப்க்கும் நிறைய வாட்டி நம்மக்கிட்ட பிரார்த்தனை வச்சுருக்கிறாங்க. நம்ம எல்லாருமே கூடிய சீக்கிரத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம கேட்டிருப்போம். என்னென்னா இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, குழந்த பிறக்க போகுது, அதனால் வேண்டுதல் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பெரிய வேண்டுதல் வச்சுருந்தாங்க. நம்ம கூட வச்சுருந்தோம், ஒரு மாதம் அந்த டைமுக்குள்ளே வச்சுருப்போம்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக இவங்க 2 பேத்துக்குள்ளே ஒரு சண்டை வந்திருக்கு. அந்த சண்டையில் அவங்களோட ஒய்ஃப் விஷம் குடிச்சிருக்கிறாங்க. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க ரெக்கவர் ஆகிட்டாங்க. பட் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, அவங்க வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தை அபார்ஷன் ஆகிடுச்சு. ஸோ இது ரொம்பவே ஒரு கஷ்டம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது நம்ம எல்லாருக்கும் இதை கேட்கும்போது. நிச்சயமாக இதுக்கான அந்த குழந்தைக்கான ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி நம்ம எல்லாருமே ஒரு நிமிஷம் வேண்டிக்கலாம். எந்த விதமான கஷ்டங்கள், தொந்தரவுகள், மனக்கவலைகள், மன சங்கடங்கள் அவங்க 2 பேத்துக்குள்ளேயும் இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே பேசி தீர்த்து நார்மல் ஆகக்கூடிய ஒரு மனநிலைமையை அவங்க 2 பேத்துக்குமே தரணும்னு சொல்லி நம்ம ஒரு பெரிய வேண்டுதலை இங்கே வச்சுக்கலாம். ஏன்னா தனி மனித பிரச்சனை ஒரு 2 பேத்துக்கு நடுவில் வரதுனால ஒரு உயிரே போகிற அளவுக்கான ஒரு விஷயம் இந்த இடத்துல நடந்திருக்குது. நிச்சயமாக இதை மன்னித்து சாயப்பா இவங்களுக்கு ஒரு விஷயத்தில் ஒரு விடுதலை கொடுக்கணும். 2வது இவங்க 2 பேத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்றது தீரணும். இப்போது இந்த ஒரு குழந்தையோட ஒரு உயிர் போகிற அளவுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கான ஒரு சூழ்நிலை போனதுக்கு அப்புறமும் இவங்க 2 பேரும் இந்த அளவுக்கு ஒரு பெரிய சண்டை வரக்கூடாத அளவுக்கு சூழ்நிலைகள் மாறணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். நிச்சயமாக இந்த வேண்டுதலை எல்லாருமே ஒரு இம்பார்ட்டண்ட்டாக பண்ணுங்கள்.
அடுத்ததாக ஞான சிவப்பலன். இவங்களுக்கு வந்து அதாவது இன்னைக்கு மார்ச் 11 அன்னைக்கு பர்த்டே. ஸோ இவங்களோட அன்பு குழந்தையாக ஆன்மீக பாதையில் என்னை வழி நடத்திட வேணும்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இவங்க வந்து சாயப்பாவோட குழந்தையாக, சாயப்பாவை உணர்கிற ஒரு குழந்தையாக இவங்க இருக்கணும். இவங்களுக்கு எல்லா விதமான சீரும் சிறப்பும் பெற்று ஒரு வளமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலுமே அந்த கஷ்டத்தை தாங்கி வரக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தையும் இவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக விமலாமா, இவங்களுக்கு வந்து கையில் வந்து கொஞ்சம் வலி ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக மோதிர விரல் வந்து ரொம்ப வீக்கமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் அல்லாமல் அந்த ரைட் ஹேண்ட் வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒரு சாப்பிடக்கூட முடியல, நடுவில் வந்து வீங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக விமலாமாவுக்கு கையில் எந்த விதமான இடையூறுகள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே எடுத்து மாற்றி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயத்தை வந்து பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அந்த ஒரு கை வலியிலிருந்து அவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை வந்து கிடைக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக ஆனந்தின்னு ஒரு சாய்ராமுக்கு வந்து உடம்பு சரியாகணும்னு சொல்லி ஒரு வேண்டுதல் வச்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் உபாதைகள் எதுவாக இருந்தாலுமே அந்த கஷ்டத்தை எல்லாமே தாண்டி வரக்கூடிய மன பலத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் இவங்களுக்கு தந்து நிச்சயமாக கூடிய விரைவில் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். நம்ம அப்படி ஸ்ட்ரெயிட்டாக பொது பிரார்த்தனைக்கு போயிடலாம். இன்றைய நாளில் யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிங்களோ, வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய விஷஸ் அன்பே சாயிலிருந்து. நிச்சயமாக சாயப்பாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். உங்களோட ஆசைகள் படி சாயப்பா என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது எல்லாமே நியாயமான வழியில் நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அது எல்லா விஷயமுமே அது கிடைக்கக்கூடிய தகுதியான மனிதர்களாக நம்ம மாற்றிக்கிட்டு அந்த விஷயத்தை வந்து அடையிறதுக்கான சாயப்பாவோட விருப்பத்தோடு அடையணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். இன்றைய நாளில் நிறைய விதமான குழந்தைகள் பிறந்திருக்கும். அந்த பிறந்திருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்குமே ஒரு சந்தோஷமான இந்த உலகத்தை வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயம் வந்து நடக்கணும். ஒரு ஆசீர்வாதம் எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்கணும். நிறைய அம்மாமார்கள் ப்ரெக்னன்சி வார்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க குழந்தைக்காக. அந்த குழந்தை வந்து எந்த விதமான கிரிட்டிக்கல் கண்டிஷன்ஸும் இல்லாமல் ரொம்பவே சந்தோஷமாக நிம்மதியாக இந்த உலகத்தை பார்க்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். நிறைய கணவன் மனைவிக்குள்ளே நிறைய விதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்குது. அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை வந்து கொஞ்சம் பொறுமையாக ஒருத்தங்க விட்டு கொடுத்து பேசினாலே போதும். நிச்சயமாக சால்வ் ஆகக்கூடாத பிரச்சனை கூட சால்வ் ஆகும். அப்படி இருக்கும்போது ரெண்டு தரப்புமே நிம்மதியாக பொறுமையாக ஈகோ இல்லாமல் பேசுகிறதுக்கான ஒரு மனதை வந்து இவங்களுக்கு கொடுங்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். நிறைய விஷயம் வந்து நம்ம இழந்துட்டுருக்கோம். நிறைய சண்டைனாலும் சரி, கோவத்தினாலும் சரி, அந்த கோவத்தை கட்டுப்படுத்தி உண்மை தன்மையை புரிஞ்சு அதற்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையோட ஒப்புக்கொண்டு சாயப்பா கிட்ட நம்ம வந்து கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆகி அதற்கு ஏற்ற மாதிரி நம்மளோட லைஃப்பை எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு மனப்பக்குவத்தை சாயப்பா கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அன்றாட உலகத்தில் நிறைய பேர் நிறைய விஷயத்துக்காக இயங்குறாங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே நியாயமாக இருந்தால் நிச்சயமாக சாயப்பா அவங்க எல்லாத்துக்குமே நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். இன்றைய நாளில் நிறையா 10th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எழுதக்கூடிய எல்லா குழந்தைங்களுக்குமே சாயப்பா வந்து ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். அவங்க படித்தது எதுவுமே அவங்களுக்கு மறக்காத அளவுக்கு மேக்ஸிமம் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வருஷம் வரணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். எத்தனை குழந்தைகள் என்னென்ன படிச்சுட்டு போனாங்களோ அத்தனை குழந்தைகளுக்குமே அத்தனை விஷயங்களுமே ஞாபகம் வந்திருக்கணும். எல்லா குழந்தைங்களுமே தேர்ச்சி அடையணும்னு சொல்லி நம்ம ஒரு பெரிய வேண்டுதலை வச்சுக்கலாம். அடுத்ததாக இப்போது இந்த மாதத்தில் இருந்தே அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் எல்லாமே வர ஸ்டார்ட்டாக இருக்குது. அப்படி இருக்கும்போது எல்லா விதமான எக்ஸாம்ஸுக்குமே நம்ம ஒரு பெரிய வேண்டுதலை வச்சுக்கலாம். எந்தெந்த எக்ஸாம்ஸ் இருக்கோ, யார் எந்தெந்த எக்ஸாம்ஸ் எழுதுகிறாங்க அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய வேண்டுதலை வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுடைய மன பிரார்த்தனையுமே சாயப்பா நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கிறேன். அன்பேசை குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களுக்கும் எல்லா விஷயமும் நியாயமான வழியில் கிடைச்சிருக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.